கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி திமுக நகராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததன் வாயிலாக அங்கு கலவரமானது வெடித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், வணக்கம். கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம் சலோமி. கிருஷ்ணகிரி நகராட்சியில் நகரமன்ற தலைவருக்கு எதிராக தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. அதாவது கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த பரிதா நவாப் இந்த நகரமன்ற தலைவராக உள்ளார். அதாவது இவர் மீது இன்று நம்பிக்கையில்லா தீர்மானமாவது திமுக கவுன்சிலர்களாக கொடுத்துள்ளனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி நகராட்சியில் உள்ள மொத்தம் 33 வார்டுகளில் திமுக ஆதரவாக 25 கவுன்சிலர்களும், அதிமுக ஆதரவாக 66 கவுன்சிலர்களும், காங்கிரஸ், பாஜக சுயேட்சை சார்பாக மொத்தம் 3 கவுன்சிலரும் உள்ளார். இந்த நிலையில் பெரும்பான்மையான ஆதரவு நகரமன்ற தலைவராக திமுக செயற்குழு உறுப்பினராக உள்ள பரிதா நவாப் கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே திமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் இடையே மோதல் போக்கான நிலை வந்துள்ளது. குறிப்பாக நகரமன்ற தலைவர் எந்த ஒரு கோப்புகளையும் கையொப்பமிடுவதில்லை, வார்டுகளில் தூய்மை பணிகள் நடைபெறுவதில்லை என இந்த நகரமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் நகரமன்ற தலைவரை மாற்ற வேண்டும் என கடந்த 16ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி மொத்தம் 23 திமுக கவுன்சிலர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்த பரபரப்பான சூழல் நிலை வந்த நிலையில் இந்த செய்தியை கேட்ட, அதாவது அந்த திமுக கவுன்சிலர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதல் போக்கை சமாதானப்படுத்துவதற்காக திமுக மாவட்ட பொறுப்பு அமைச்சர், திமுக நகர கழகம் மற்றும் தலைமை கழகம் உட்பட்ட பலரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் திமுக கவுன்சிலர்கள் இந்த திமுக நகர்மன்ற தலைவரை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எடுத்ததால் இன்று அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இந்த கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில இந்த 23 திமுக கவுன்சிலர்கள் உட்பட இதில் ஒருவர், அதாவது அதிமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலரை திமுக கவுன்சிலர் கடத்தி சென்று 2 நாட்களாக வைத்துள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என இன்று நகராட்சி அலுவலகம் வெளியே அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக போலீசாரும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த நகராட்சி அலுவலகத்தில் தற்பொழுது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் நம்பிக்கையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த திமுக கவுன்சிலர்கள் யார் என்பதை முடிவு செய்யப்படும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.